Okay, guys, welcome back to another breakdown video. ஸோ இந்த வீக்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு ட்ரேட் எடுத்தேன். ரெண்டாவது வந்து இந்த ட்ரேட் தான். எஸ், இந்த ட்ரேட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற பிரேக் டவுன் ட்ரேட்ஸ் அதான் ரெண்டாவது எடுத்தது இந்த வீக்லேயே செகண்டு. பட் இது வேறு அக்கௌண்ட்டு, அது வேறு அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ நான் எப்படிலாம் அடி வாங்கினேன், எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ணேன் எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நத்திங் இஸ் ஹைடு. நான் ஹைடு பண்ண விரும்பலை எதுவுமே. ஓகேவா? பி டிரான்ஸ்பரண்ட். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கைஸ். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது 930 ஓப்பன் நேஸில் எடுத்திருந்தேன். ஓகேவா? நேஸ் 100ல் எடுத்திருந்தேன். ஸோ இது கரெக்டாக 930 ஓப்பன். ஓகேவா? இந்த 930 ஓப்பன் எல்லாம் 1 மினிட்ல தான் பார்ப்போம். ஸோ நான் பார்த்தது எந்த லிக்விடிட்டி தட்டுவான் அப்படின்னு பார்த்தேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் காட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா இதுதான். ஸோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு காட்டுறேன். இதில் என்ன நடந்தது? கரெக்டாக 930 ஓப்பன் இருக்குல்ல, 930க்கு முன்னாடி என் கண்ணில் பட்ட விஷயம் அப்படின்னா இங்கே இருக்க லோஸ் தான். இந்த பாருங்க, இந்த இடத்துல இருந்து வாட் இஸ் திஸ், இந்த லோ இஸ் ஸ்வீப். இது வந்து கன்சால்டேஷன், அப்படியே ஈக்குவல் லோஸு. திரும்பி இது லேஸாக ஈக்குவல் லோஸ் அட்டாச் இருக்கு. திரும்பி இதை எடுத்து வந்து இங்கே வச்சா இதுவும் ஈக்குவல் லோஸு. ஆக மொத்தம் இந்த இடம் வந்து ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ். ரீட்டில் இருக்கு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து என்னது? ரெசிஸ்டன்ஸ். அண்ட் ஆல்சோ இது வந்து நம்மளுக்கு என்னது? ஈக்குவல் லோஸ். ஓகேவா? ஸோ என் கண்ணுக்கு இது மட்டும் தான் தெளிவாக தெரிஞ்சது. ஓகேவா? வேற எதுவுமே தெரில. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த அந்த 930க்கு முன்னாடி மேக் பண்ண ஹை 8 AM ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருந்தது. இது ரெண்டு தான் இம்பார்ட்டண்டாக நான் மார்க் பண்ணியிருந்தேன். வேற எதுவும் பெருசாலாம் மார்க் பண்ணல. ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிட்டு கீழே ஸ்வீப் அடிச்சா பை பண்ணலாம், மேலே ஸ்வீப் அடிச்சா செல் பண்ணலாம். அன்னைக்கு வரும்போது என்னோட மென்டாலிட்டி அவ்வளோதான். வேற எதுவுமே நான் இப்படிதான் போவோம் அப்படிதான் போவோம் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை இப்போ. ஓகேவா? எந்த பக்கம் போகுது, எந்த லிக்விடிட்டி தட்டி எந்த பக்கம் மூவ்மெண்ட் கொடுக்குறானோ அந்த பக்கம் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படின்னு உட்காந்துறது போகலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து கரெக்டாக 930 ஓப்பன் ஆனான். 930 ஓப்பன் ஆனான். ஸோ 930 ஓப்பன் ஆன உடனே என்னது, நான் எதிர்பார்த்த லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்தான். ஓகேவா? ஃபுல்லாக என்ன ஈக்குவல் லோஸ் த லிக்விடிட்டி போல். லிக்விடிட்டின்னு சொல்லக்கூடாது, அது லிக்விடிட்டி போல். ஓகேவா? ஸோ அந்த இடத்த கரெக்டாக ஸ்வீப் அடித்தான். எசிஸ்ட் எப்படா கொடுப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஓகேவா? நான் இந்த கேண்டில் இங்கே இது வந்து ஸ்வீப் அடிச்சு கிரீன் கேண்டில் அப்க்ளோஸ் கேண்டில் வர ஆரம்பிச்சோடனே நான் பார்த்தேன் இதுக்கு எப்போ சிஸ்ட் கொடுப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஓகேவா? நான் சரி சிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்தது நல்லாவே. இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் எப்படா இதுக்கு சிஸ்ட் கொடுப்பான் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். ஓகேவா? கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 937 கேண்டில் வந்து கரெக்டாக இதுக்கும் சிஸ்ட் கொடுத்தான், அண்ட் ஆல்சோ இதுக்கும் சிஸ்ட் கொடுத்தான். ரெண்டுக்கும் என்னது, ரெண்டுக்கும் சேர்த்து சிஸ்ட் கொடுத்தான். நான் என்ன பண்ணணும், நான் இப்படி நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனில் என்ட்ரி. ஓகேவா? ஸ்டாப்ஸ் வந்து கீழே இந்த ரீசெண்ட் ஸ்விங் லோவில் தான் வைக்கணும். இந்த இடத்துல வைக்கணும், ஆர்எல்ஸ் இந்த இடத்துல வைக்கணும், ரீசெண்ட் ஸ்விங் லோ. பட் நான் வந்து மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்கனால நான் இந்த கேண்டிலோட லோவில் தான் வச்சுருந்தேன். எங்கே இந்த சிஸ்ட் கொடுத்தது அந்த கேண்டிலோட லோவிலேயே நான் வச்சுட்டேன். எனக்கோட பெரிய டார்கெட்லாம் இல்லை, இந்த ஹைஸ் இருக்குல்ல, இந்த ஹைஸ் அவன் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட். அப்போ தான் எனக்கு 1:2 கிடைக்குது. ஓகேவா? பை ஃபோக்கஸ் 1:2. அதுக்கு மேலே கூட நான் ஆசைப்படல. இப்போ எந்த அளவு நடந்துக்கணும் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? என்ன நடந்தது? டிபி வரைக்கும் போனான். ஓகேவா? டிபி வரைக்கும் போனான். எத்தனை பாயிண்ட் கேப்புன்னு பார்ப்போமா? ரொம்ப மைன்யூட். 2 பாயிண்ட் கேப்பில் வந்துட்டான். 2.63 பாயிண்ட் கேப்பில் வந்து கீழே வந்துட்டான். அந்த 2 பாயிண்ட் தான்டா தட்டிட்டு விழுந்துருக்கலாம்ல. ஓகேவா? ஸோ அது எதாவது வேணா இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். பட் நான் வெயிட் பண்ணேன், அது வருவான்னு பார்த்தா வரல. இட்ஸ் கோ அண்ட் ஹிட் அசல். ஓகேவா? பட் அனாலிசிஸ் இஸ் கரெக்ட், அனலைஸ் கரெக்டு. பட் இந்த ஹையை தட்டியிருக்கலாம். நான் ஆனால் இதை கண்டுக்கல. மேபி இஎஸ் ஒய்எம் அதில் ஏதாவது மேபி இந்த ஹையை தட்டியிருக்கலாம், எஸ்எம்டி வச்சிருக்கலாம். ஓகேவா? அது நான் கவனிக்கல. ஓகேவா? ஸோ கவனிக்காமல் நான் பாட்டுக்கு இதை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துட்டேன். அண்ட் எனக்கு அந்த இடத்துல இருந்தது ஒரு இதாக இருந்தது இந்த எஃப்இஜி தான். ஓகேவா? இந்த எஃப்இஜி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. கரெக்டாக விக்கு மட்டும் தொட்டுச்சு, நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது இந்த எஃப்இஜி தொட்டதுக்கப்புறம்.
ஸோ அதனால தான் இது வந்து பிரேக் அவே கேப் அப்படின்னு நினச்சேன். ஓகேவா, இந்த ஃபிஜிக்ஸை பிரேக் அவே கேப் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி பிக் வந்து தொட்டது போணுச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ மேலே போயிட்டு கீழே வந்தது. ஸோ இந்த இடத்துல 10க்கு நியூஸ் இருந்தது. 10க்கு தான் பறப்பான் தட்டுவான் அப்படின்னு நினச்சேன். பட் 10க்கு கீழே தூக்கிட்டான். இது என்ன ஆயிடுச்சு, நான் எஸ்எல் ட்ரைல் பண்ணிட்டேன். எஸ்எல் இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், எஸ்எல் ட்ரைல் பண்ணி இந்த லோவில் வச்சுட்டேன். ஓகேவா, இந்த லோவில் எஸ்எல் ட்ரைல் பண்ணி வச்சுட்டேன். பட் என்னோட ஒரிஜினல் என்ட்ரி மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி எடுக்கும் போதே கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்து மேலே போனனால என்னோட என்ட்ரிஸே கொஞ்சம் மேலே போய் தான் இப்படி விழுந்தது. ஓகேவா, இப்படி மேலே போய் தான் விழுந்தது, இந்த இடத்துல தான் விழுந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அப்படி பார்க்கும்போது 1:2 வந்து இன்னும் மேலே வரும். ஓகேவா, பட் ஆனால் எஸ்எல்ல ட்ரைல் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரலான்னு இங்கே கொண்டு வந்துட்டேன். இதுக்கும் கொஞ்சம் லாஸில் தான் இருந்தது. பட் ஆனால் இந்த ஃபுல் லாஸ் வைக்கல. இந்த ஃபுல் லாஸ் வைக்காம இங்கே மூவ் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் வரும்போதே இந்த ஒரு கேண்டில் பம்ப் ஆன உடனே இங்கே பிரேக் ஈவனுக்கு மூவ் பண்ணிட்டேன். இவன் என்ன பண்ணான், போயிட்டு மேலாம் போயிட்டு கீழே வரும்போது மேலே போவான்னு பார்த்தா இந்த கேண்டில் சடார்னு 10 AM வந்து நியூஸ் இருந்தது. ஸோ நியூஸ் கேண்டில் போகவும் வேகமாக வந்து கீழே அக்ரெசிவாக கீழே வந்தான். ஸோ வந்து கரெக்டாக இங்கே இருக்க எஸ்எல், பட் அவன் க்ளோஸ் ஆனது இந்த இடத்துல. $200 தான் லாஸ் ஆக வேண்டியது. பட் ஆனால் அது $400 போயிருச்சு. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறது, நியூஸ் இருந்தது அப்படிதான். நியூஸில் எஸ்எல் தட்டவும் $400 போயிடுச்சு. ஏன்னா அந்த கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்கிற இடத்துல க்ளோஸ் ஆகாது. மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்கனால கொஞ்சம் தூரம் போய் தான் அது க்ளோஸ் ஆகும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஓகேவா, ஸோ இட்ஸ் எஸ்எல் அரௌண்ட் $400. நான் ரிஸ்க் வச்சது ஒரு $500. பிரேக் எனக்கு மூவ் பண்ணி லாஸ்ட்ல இருந்தது ஒரு $200. ஆனால் அவன் நியூஸில் தட்டினது $400. எங்கடா போடா அப்படின்னு கிடக்குது எனக்கு. ஓகேவா, ஸோ அண்ட் தென் இந்த எஃபிஜி இன்வெர்ஸாக வெயிட் பண்ணேன். எஸ், பர்ஃபெக்டாக இந்த கேண்டில் வந்து இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஆக்சுவலி என்னோட ட்ரேட் எங்கே இருந்திருக்கணும், இந்த இடத்துல இருந்திருக்கணும். ஓகேவா, ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கேண்டில் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் அப்படி மார்க் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். ஆர்டர் பிளாக் என்ன பண்ணுது, எதுவும் மேலே தூக்கி விட்ருவானா அப்படின்னு பார்த்தேன். இல்லை, இந்த ஒரு கேண்டில் டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்தது. ஸோ போடுற ஆர்டர் அப்படின்னு இந்த இதோட க்ளோஸில் போட்டேன். எஸ்எலை வச்சவன் எங்கே வைக்கணும், நான் இந்த ஒரு ஸ்விங் ஹையில் தானே வைக்கணும். அதை விட்டுவிட்டு இந்த பிளாக் கேண்டிலோட பாடியில் வைக்கணும். ஓகேவா, எக்ஸாக்ட் டு த டிக்கு போய் எஸ்எலை தட்டினான். எனக்குலாம் வெறியா ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் எஸ்எல் பக்கத்தில் போயிட்டு அவன் கீழே வந்த போய் டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகேவா, இருந்தாலும் இந்த இடத்துல போய் எஸ்எல் வச்சது ஆப்வியஸ்லி என்னோட மிஸ்டேக் தான். ஓகேவா, மார்க்கெட்டை தப்பு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இந்த ஹையில் தான் வைக்கணும். ஓகேவா, இந்த இடத்துல இதோட ஹையில் வைக்கிறது தான் ஒரு சேஃபான இடம். பட் ஆனால் இந்த இடத்துல ஸ்விங் ஹையே கிடைக்கல. ஆப்வியஸ்லி நான் எஸ்எல் இந்த இடத்துல வைக்கணும்னா இந்த ஃபிஜி கேண்டலுக்கு மேலே தான் என்னோட எஸ்எல் வரணும். பட் அதான் லாஜிக். பட் நான் வந்து 60 கிடைச்சா போயிட்டு 60 எதுவும் கிடைச்சிருச்சு அப்படின்னா போகட்டும் அப்படின்னு இங்கே வச்சிருந்தேன். கரெக்டாக டு த டிக்கில் எஸ்எல் தட்டிட்டு நம்ம கீழே புதுன்னு விழுதுதான். ஓகேவா, ரெண்டாவது எஸ்எல் இதுக்கு வந்து நான் வச்சது $500 ரிஸ்க்கு. ஸோ $500 காலி. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 400, அடுத்து ஒரு 500, அரௌண்ட் ஒரு 900. ஓகேவா, $900 லாஸில் தான் இருந்தது நேற்று. சரி போயிட்டு போகுது. இவன் அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் வந்தான். நான் இந்த இடத்துல வந்து ஐஎஃப்ஜி ஃப்ளிப் ஆயிடுச்சு. இந்த எஃப்ஜி வந்து ஃப்ளிப் ஆயிடுச்சு. அது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதான் ட்ரெண்டு. 10 AM வந்து டவுனு. 10 AM 1 hour கேண்டில் வந்து கீழே தான் போகுது. பியரிஷ் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படின்னா இதில் வந்து விக் இல்லை. ஓகேவா, அண்ட் அந்த 10 நிமிஷமே ஒரு 10-15 நிமிஷம் வந்து ஃபுல்லாகவே கீழே தான் போய்கிட்டு இருந்தான். மேலே இருக்க அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போகல. ஓகே, அப்போ அவன் கீழே தான் போப்பான். அப்படி நான் என்ன பண்ணேன், சரி இந்த எஃப்ஜி ஃப்ளிப் ஆகட்டும்னு வெயிட் பண்ணேன். எஸ், இந்த ஹோல்டான பிரேக்அவே வந்து அழகாக ஃப்ளிப் ஆனிச்சு. எஸ், அந்த ஃப்ளிப் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு எஸ்எல் அடிச்சது இல்லை, இந்த இடத்துல சிஸ்ட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணேன். கரெக்டாக சடனாக என்ன கிடச்சிது, சிஸ்ட் கிடச்சிது. உடனே சிஸ்ட் கிடச்சி அடுத்த கேண்டலோட ஓப்பனில் தட்டின என்ட்ரி இந்த ஸ்விங் ஹையில் எஸ்எல். ஓகேவா, இதை வந்து எவ்வளோ தூரம் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஓகே இங்கே தான் நான் என்ட்ரி போட்டிருந்தேண்ணா. எஸ், நம்ம இங்கே தான் போடுறேன். மேபி அந்த ட்ரேடோட மூவ்மெண்ட்டில் வேணால் கொஞ்சம் நவுந்து போயிருக்கும். ஓகேவா, ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த டூவில் ஒன்று போட்டிருந்தேன். ஃபிபனாச்சி போட்டு நான் இது வரைக்கும் வரும் 1.5 வரைக்கும் வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். என்னோட டார்கெட் வந்து இதுதான். இவ்வளோதான் நான் வச்சுருக்கணும். பட் ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா எதுவும் பண்ணல. இந்த 2 அப்க்ளோஸ் கேண்டில் வந்தோடனே நான் ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சிஸ்ட் கொடுத்தது அப்படின்னா நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணணும் ஆப்வியஸ்லி.
ஆப்வியஸ்லி பிரேக் ஒன் மூவ் பண்ணுவேன், அப்படியே க்ளோஸ் பண்ணுவேன். ஓகேவா, இது என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கரெக்டாக 10-28 கேண்டில்லேருந்து அப்படியே ஒரு 2 கேண்டில் புல் கேண்டிலாக வந்தது. கரெக்டாக எனக்கு என்னன்னா இந்த கேண்டிலுக்கு சிஸ்ட்டு கொடுத்தான். எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வேளை மேலே எதுவும் போயிடுவானோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கேண்டிலோட பாடி கரெக்டாக இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுல மேலே, அந்த இடத்துலயே ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாரு 1.45. ஓகேவா, ப்ராஃபிட் தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அரௌண்ட் இது வந்து ஒரு $400 ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால இன்னொரு $500 ரெக்கவர் பண்ணணும். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் என்னால் ஒத்துக்கவே முடியல கைஸ், ஒத்துக்கவே முடியல. அமைதியாக இந்த ட்ரேடை விட்டு வச்சிருக்கலாம் மாட்டுக்கு. அம்பாட்டு கொட்டினா 1.5 தட்டினா, நெக்ஸ்ட் சால்டாக போயிட்டு 2 தட்டினா, 2.5 தட்டினா, அழகா இந்த ட்ரேடை விட்டு வச்சிருக்கலாம். அழகா விட்டுருங்க, நான் எவ்வளோ பெரிய ஆறாரு 6.42. பட் இதெல்லாம் விட்டுன ஒரு 1.5 கூட இல்லாமல் இவ்வளோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்துருக்கிறேன். ஓகே, ஒரு லாஸை ரெக்கவர் பண்ணியிருக்கேன் கைஸ், தட்ஸ் இட். பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நேற்று 2 லாஸு, அதுவும் எனக்கு என்ன அப்படின்னா அன்வான்ட் லாஸ். இதுதான் இந்த விக்கில் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரேடு போட்டிருங்கல்ல, அதுதான் எனக்கு அன்வான்ட் லாஸ். சாரி, பை இல்லை, செல்லு. ஓகேவா, 1 செகண்ட். யா, இந்த இடத்துல நான் போட்டிருந்த செல் ஆர்டர் இருக்குல்ல, இதுதான் எனக்கு அன்வான்ட் லாஸ். வேற எதுவுமே இல்லை. மற்ற ட்ரேடை வந்து நான் குறை சொல்ல எதுவுமே நான் எடுத்த எந்த ட்ரேடுமே குறை சொல்கிற அளவு இல்லை கைஸ். எல்லாமே என்னோட கன்ஃபர்மேஷனோட எல்லாம் கரெக்டாக போணுச்சு. என்ன இந்த ட்ரேடு இதோட எஸ்எல்லை மட்டும் கொஞ்சம் மேலே வச்சிடலாம். பட் இதை வந்து இந்த கரெக்டாக இந்த கேண்டிலோட பாடியில் வச்சதே என் தப்பு தான். ஏன்னா அது வந்து எஸ்எல்லை வந்து மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறலாம் ஒன்றும் இல்லை, எப்பயுமே ஸ்விங் ஹையில் தான் வைப்பேன். இந்த ட்ரேடுக்கு எப்படி கரெக்டாக இந்த இடத்துல ஸ்விங் ஹை கிடச்சி இங்கே வச்சிருக்கேன், அது மாதிரி தான் மோஸ்ட்லி வைப்பேன். இப்போ வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ட்ரேடு வந்து மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா எஸ்எல் எங்கெல்லாம் வச்சா ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படின்னு நான் மாற்றி மாற்றி வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது அடிச்ச எஸ்எல் தான் இது. ஓகேவா, இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அண்ட் இதுவும் எனக்கு ப்ராப்ளமே இல்லை கைஸ். இந்த ஒரு ட்ரேடும் இட்ஸ் அ குட் ட்ரேட். எங்கே எடுத்தேன், இந்த ரோட ஓப்பன் இப்படி எடுத்ததா, ஆமாம். ஸோ இதுவும் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது என்ன பண்ணல அப்படின்னா 1:2 போகலை, அவ்வளோதான். ஆக்சுவல் ட்ரேட் இப்படி தான், இதுதானே? ஆமாம், 1:2 போகலை, அவ்வளோதான். வேற எந்த குறையும் இந்த ட்ரேடில் என்னால் சொல்ல முடியாது. எஸ், 1:2 பக்கத்தில் போயிட்டு அது பாட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இதில் எந்த ட்ரேடையும் நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இது டிபி வரைக்கும் போயிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் மேலே போய் டிபி அடிச்சிருக்கலாம், அது ஒன்று. ஓகேவா, இந்த இடத்துல எனக்கு சிஸ்ட்டு கொடுத்தா நான் க்ளோஸ் பண்ணலான்றது. இந்த இடத்துல எனக்கு சிஸ்ட்டு கொடுத்தாலும் நான் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா, சேம் என்னோட ரூல் தான். என்னோட ரூல் சிஸ்ட்டு கொடுத்தா க்ளோஸ் பண்ணுங்கிற ரூல் படி இந்த இடத்துல சிஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா கீழே வரணும். எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த ஒரு க்ரீன் கேண்டலுக்கு வரணும். அப்போதான் சிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி அர்த்தம். பட் இந்த பியர் கேண்டலுக்கு அப்புறம் திரும்பி சிஸ்ட்டு நான் எதிர்பார்த்தேன். ஓகேவா, சரி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த இடத்துல அப்பயும் இவன் என்ன பண்ணல, சிஸ்ட்டு கொடுக்கல. பாருங்க, கரெக்டாக விக்கு தான் டேமேஜ் பண்ணுது, பாடி க்ளோஸ் வைக்கல. சேம் சிஸ்ட்டு கிடைக்கல. கிடைச்சிருந்தா க்ளோஸ் பண்ணியிருப்பேன் ட்ரேடை. என்னோட ரூலை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இதோட இதுக்கு சிஸ்ட்டு கிடைக்கணும். ஓகேவா, சிஸ்ட்டு கிடைக்கணும்னு க்ளோஸ் பண்ணணும். சிஸ்ட்டு கிடைச்சிது, அதுக்கு முன்னாடி எஸ்எல் அடிச்சிருச்சு. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஆல்சோ என்னோட ரூலை நான் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்திருக்கேன். தட்ஸ் இட். இந்த இடத்துல என்னோட எஸ்எல் நான் மாற்றி வைக்கலாம். மாற்றி வைக்க எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு ட்ரைன் பண்ணிட்டு இருக்கனால இது வந்து எஸ்எல் ஹிட். ஸோ இது மட்டும் தான் எனக்கு அன்வான்ட் எஸ்எல்லாக போயிடுச்சு. அதை பற்றி எனக்கு ஒரு இல்லை கைஸ், அதை பற்றி ஒன்றும் ஒரு இல்லை. ஸோ ஆல்சோ டைரக்ஷன் கரெக்டாக ஃபைன் பண்ணி போயிடுச்சு. கரெக்டாக ஒரு லாஸ் மட்டும் ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ கைன் ஒன்று இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸ் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகே ஓகே கைஸ், ஸோ நான் இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இது மாதிரி என்னென்னலாம் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா கைஸ், ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.